الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته رضوان الله تعالى عليهم أجمعين. அளப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய கிருபையும் கொண்ட எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி, அவன் உகந்த தூதர் நம் இதயமெல்லாம் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நாதர் கண்ணின் மணியான ஹாத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் பொழிந்தவனாக, அவருடைய குடும்பத்தினர், உற்றார் உறவினர், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், இன்று இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அல்லாஹினுடைய நல்லாசியும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் நசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் எதை ஏற்று நடக்கச் சொன்னானோ அதை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாகவும், எதை தவிர்த்து நடக்கச் சொன்னார்களோ அந்த தீய வழியை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடிய தூய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. இன்றைய ஜும்மா பேருரையின் தலைப்பு புறம் பேசுதல். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாவு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் அருட்கொடையாகும். அதனை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். நாவின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நாம் பேசப்போகும் விஷயம் சரியானதா தவறானதா என்பதை அவ்விஷயத்தை பேசுவதற்கு முன்பே நன்கு யோசிக்க வேண்டும். சரியில்லதாக இருப்பின் ஒருபோதும் அதனை பேசக்கூடாது. அது சரியான விஷயமாக இருந்தாலும் அதற்குரிய சந்தர்ப்பம் உள்ளதா இல்லையா என்று கவனித்து, அதற்குரிய தருணமாக இருந்தால் மட்டுமே அதனை பேச வேண்டும். இல்லாவிட்டால் மௌனமாக இருந்துவிட வேண்டும். நாவினால் பெரும் பெரும் பாவங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. அவற்றில் புறம் பேசுதலும் ஒன்றாகும். புறம் பேசுவதை மக்கள் இன்று தவறாகவே கருதாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நம்முடைய எந்த சபையும் எந்த பேச்சும் இப்பாவத்திலிருந்து நீங்கியதாகவே இல்லை. அப்படி இருக்க குர்ஆன் ஹதீஸில் புறம் பேசுதலை பற்றி கடும் எச்சரிக்கைகள் வந்துள்ளன. யாரையும் புண்படுத்தாத பண்பாடோடு நாம் வாழ வேண்டும் என்கின்றது இஸ்லாம். புறம் பேசுதல் என்பது முதுகுக்கு பின்னால் ஒருவரின் தவறுகளை கூறுவது. முதுகுக்கு பின் பிறர் முன்னிலையில் ஒருவரது குற்றத்தை கூறும்போது அந்நபருக்கு சிரமம், மனச்சங்கடம் ஏற்படும் என்றிருந்தால் அதற்கு புறம் பேசுதல் என்று கூறப்படும். செய்த குற்றத்தை குறை கூறி பேசுவதுதான் புறம் பேசுதலாகும். மாறாக அவரிடம் இல்லாத, செய்யாத குற்றத்தை பற்றி பேசுவதற்கு இட்டுக்கட்டுதல் என்று கூறப்படும். இது புறம் பேசுவதை விட மிக கொடியதாகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் புறம் பேசுதல் என்றால் என்ன என்று வினவிய போது சஹாபாக்கள் அல்லாஹுவும் அவனது ரசூலும் அறிந்தவர்கள் என்று பதிலளித்தனர். பின்பு நபி அவர்களே கூறினார்கள், தனது சகோதரன் இல்லாத போது அவனை பற்றி அவன் விரும்பாத முறையில் பேசுவதே புறமாகும். அப்போது நபி அவர்களிடம் நாம் கூறுகின்ற குற்றம் அச்சகோதரனிடம் உண்மையிலேயே இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்குற்றம் உண்மையில் அவரிடம் இருந்தால்தான் புறம். அவரிடம் இல்லாத குறையினை அவர் பக்கம் இணைத்து கூறினால் அது புறமாகாது, மாறாக அது இட்டுக்கட்டுதல், அபாண்டமாகும். புறம் நாவினால் மட்டும் ஏற்படுவதில்லை. பொதுவாக நாம் பிறரது குறையை நாவினால் கூறுவதுதான் புறம் பேசுதல் என்று விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இது தவிர வேறெந்த முறையிலும் புறம் பேச முடியாது என்று விளங்கியுள்ளோம். ஆனால் புறம் பேசுதல் என்பது நாவினால் ஏற்படுவதை போன்று ஒருவரை போன்று நடித்து காட்டுவது, கை முதலியவற்றால் சைகை செய்வது, ஒருவது குற்றத்தை எழுதுவது போன்றவற்றினாலும் புறம் கூறுதல் உண்டாகும். ஒருமுறை
ஒரு பெண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக வந்து சென்ற பின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் கையினால் சைகையை செய்து இவர் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறார் என்பது போல் கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா, நீ அவரை பற்றி புறம் பேசிவிட்டாய், நீ இவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறினார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், கண் மற்றும் புருவத்தினால் ஒருவரது குறையை கூறுவது, எழுத்தால் ஒருவரின் குறையை வெளிப்படுத்துவது, இது தவிர நமது அசைவினால் நடிப்பினால் பிறரது குறையை கூறுவது, மற்றவரது குறையை வெளிப்படுத்துவதும் விதமாக செய்யும் எந்த காரியமும் புறம் கூறுவதில் அடங்கும். அவ்விதம் செய்வது ஹராமாகும். புறம் பேசுதல் தனது இறந்த சகோதரனின் இறைச்சியை உண்பதாகும். குர்ஆனில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா புறம் பேசுவதை இறந்த சகோதரனின் இறைச்சியை உண்பது என்று கூறியுள்ளான். அதாவது புறம் பேசுபவர்கள் இறந்த சகோதரனின் இறைச்சியை உண்கிறார்கள் என்பது பொருளாகும். ஏனெனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தமது இறந்த சகோதரனின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா? நீங்கள் நிச்சயமாக அதனை வெறுப்பீர்கள். பின்பு எப்படி புறம் பேசுகிறீர்கள் என்று சூரா ஹுஜராத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறார். சற்று சிந்தித்துப் பாருங்கள். இவ்வசனத்தில் புறம் பேசுவதை மிகவும் பழித்து கூறப்பட்டுள்ளது. மனித இறைச்சியை சாப்பிடுவது, அதுவும் தனது உயிருள்ள சகோதரன் இறைச்சியை அல்ல, இறந்த சகோதரன் இறைச்சியை உண்பது, அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த பாவச் செயலிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். புறம் பேசுபவர்களை குர்ஆன் சபிக்கிறது. மற்றொரு இடத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சூரா ஹுமஸாவிலே கூறி காட்டுகிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறும் புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இவ்வசனத்தில் வைலுன் என்பதற்கு விரிவுரையாளர்கள் இரண்டு கருத்துக்களை கூறியுள்ளார்கள். முதலாவது, மேலே கூறப்பட்ட அதே பொருள், அழிவு, நாசம் என்ற கருத்து. இரண்டாவது, வைல் என்பது நரகின் ஓர் ஓடையாகும். அதாவது புறம் பேசுபவர்களை நரகின் வைல் என்ற ஓடையில் போடப்படும். புறம் பேசுவதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்களே, முஸ்லிம்களை புறம் பேசாதீர்கள், அவர்களது குறைகளை தேடி அலையாதீர்கள். எவர் அவர்களுடன் இவ்வாறு நடந்து கொள்வாரோ அவருடன் அல்லாஹும் அவ்விதமே நடந்து கொள்வான். எவருடன் அல்லாஹ் இவ்வாறு நடந்து கொள்வானோ அவரை அவரது வீட்டில் வைத்தே கேவலப்படுத்துவான். புறம் விபச்சாரத்தை விடவும் கொடிய பாவமாகும். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புறம் பேசுதல் விபச்சாரத்தை விடவும் கொடிய பாவமாகும் என்று நபி அவர்கள் கூறிய போது சஹாபா பெருமக்கள், புறம் பேசுவது விபச்சாரத்தை விடவும் கொடிய பாவமாக எங்கனமாகும் என்று வினவினார்கள். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் விபச்சாரம் செய்த பின்பு தௌபா செய்துவிட்டால் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தனது கருணையினால் அவனை மன்னித்து விடுகிறான். ஆனால் புறம் பேசும் குற்றத்தை புறம் பேசப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புறம் பேசுவோர் தமது முகங்களை கீறிக்கொள்வர். ஒரு ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், மிஅராஜின் போது தமது முகங்களை நகங்களால் கீறிக்கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை நான் கடக்க நேரிட்ட போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவர்கள் யார் என்று வினவினேன். அதற்கு ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் மனித இறைச்சியை உண்டவர்கள், அதாவது மக்களை பற்றி புறம் பேசி திரிந்தவர்கள், மக்களின் கண்ணியத்தை சீர்குலைத்தவர்கள் என்று பதில் கூறினார்கள். புறம் பேசிய இரு பெண்மணிகளின் சம்பவம். ஓர் அறிவிப்பில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் 2 பெண்கள் நோன்பு வைத்தனர். நோன்பு வைத்த நிலையில் அவ்விருவரும் தமக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர்.
பேச்சினூடே ஒரு நபரை பற்றி பேச்சு வந்தது. உடனே அவ்விருவரும் அவர் குறித்தும் பேச ஆரம்பித்து விட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து, யா ரசூலல்லாஹ், அவ்விரு பெண்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இப்போது கடும் தாகத்தினால் அவர்களின் உயிர் உதடு வரை வந்துவிட்டது, அதாவது உயிர் புரிகின்ற நிலை ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். அந்நபர் மீண்டும் அவ்வாறு கூறிய போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்களை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்களின் சமூகத்திற்கு அவ்விருவரும் வந்தபோது நபி அவர்கள் ஒரு கோப்பையை தருவித்து அவ்விருவரில் ஒரு பெண்ணிடம், இந்த கோப்பையில் வாந்தி எடுப்பீராக என்றார்கள். அப்பெண் வாந்தி எடுத்தார். இரத்தம், சலம், இறைச்சி துண்டுகளை முதலியவற்றால் பாதி கோப்பையே நிரம்பிவிட்டன. பின்பு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பெண்ணை வாந்தி எடுக்கச் சொன்னார்கள். அவரும் வாந்தி எடுத்தார். இரத்தம், சீல், இறைச்சி துண்டுகள் முதலியவற்றால் முழு கோப்பையும் நிரம்பிவிட்டன. பின்பு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்விருவரும் நோன்பு வைத்த நிலையில் ஆகுமாக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்திருந்தனர். ஆனால் ஹராமான உணவுகளை தவிர்த்திருக்கவில்லை. அதாவது முஸ்லீமான சகோதரனின் இறைச்சியை உண்பதிலிருந்து தவிர்ந்திருக்கவில்லை. ஒருவர் மற்றவரிடம் அமர்ந்து புறம் பேச ஆரம்பித்து மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட ஆரம்பித்து விட்டனர். புறம் மிக கொடிய வட்டியாகும். ஒரு ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வட்டி மிக கொடிய பாவமாகும். அதில் 70 கெடுதிகள் உள்ளன. அது பாவங்களின் தொகுப்பாகும். அதில் மிக தாழ்ந்தது ஒருவன் தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதை போன்றதாகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வட்டியினை குறித்து எப்படிப்பட்ட கடும் எச்சரிக்கை வந்துள்ளது பார்த்தீர்களா? பின்பு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிக கொடிய வற்றியாதனில் ஒருவன் தனது முஸ்லீமான சகோதரனின் கண்ணியத்தை சீர்குலைப்பதாகும், அதாவது அவரை பற்றி புறம் பேசுவதாகும். புறம் பேசுவது கபரின் வேதனைக்கும் காரணமாகும். ஹதரத் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்திலே இருந்தோம். அப்போது கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த 2 கபராளிகளை நாங்கள் கடக்க நேரிட்டது. அப்போது நபி அவர்கள், இவ்விரு கபராளிகளும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனை செய்யப்படுவது பெரும் பாவங்கள் செய்ததன் காரணமாக அல்ல, மாறாக இவர்களில் ஒருவர் மக்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தார், மற்றொருவர் தமது சிறுநீரை சுத்தம் செய்வதில் கவனக்குறைவாக இருந்தார் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீத்த மர கிளைகள் ஒன்றினை தருவித்து அவற்றை அக்கபறுகளில் நடச் செய்தார்கள். பின்பு எதுவரை இம்மரக்கிளைகள் ஈரமாக இருக்குமோ அதுவரை அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படும் என்று கூறினார்கள். இன்றைய ஜும்மா பேருரையில் திரு குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இன்றைய உரையின் சாரம்சம், புறம் பேசுதல் என்பது ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பிறரிடம் அவர் மனம் புண்படும்படியாக பேசுவதாகும். புறம் என்பது நாவினால் மட்டுமல்ல, செயலினாலும் எழுதுவதினாலும் கூட ஏற்படும். அனைத்துமே ஹராமாகும். புறம் பேசுபவன் தனது இறந்த சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுகிறான். பிறர் குறித்து புறம் பேசுவோருக்கு அழிவும் நாசமும் ஏற்படும். புறம் பேசுவதிலிருந்து தவிர்க்குமாறு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். புறம் விபச்சாரத்தை விட மிகவும் கொடியதாகும். மறுமை நாளில் புறம் பேசுவோர் தமது முகங்களை நகங்களால் கீறிக்கொண்டிருப்பார்கள். புறம் பேசிய 2 பெண்கள் வாந்தி எடுத்த போது அவர்களது வயிற்றிலிருந்து சீல், சலமும் இறைச்சியும் வெளிப்பட்டன. புறம் பேசுவது கொடிய வட்டியாகும். புறம் பேசுவதினால் கடும் வேதனையாகும். இன்றைய ஜும்மா உரையிலே வழங்கப்பட்ட கருத்துக்களை சிந்தித்து சீர்தூக்கி புறம் பேசுதலை தவிர்த்து வாழ முயற்சி செய்வோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும்
அவனை வணங்கி வாழக்கூடிய நன்மக்களாகவும் எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய தூய மக்களாகவும் இல்லாதாருக்கு வணங்கி வாழக்கூடிய வள்ளல்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. நமது சேவைகளை கபூல் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.